இந்து சாம்ராஜ்யத்தின் மாபெரும் இரட்சகர் சத்ரபதி வீர சிவாஜியின் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி 19, 1630 பிறந்ததாக கருதப்படும் சிவாஜியின் பிறந்த நாளில் பல சர்ச்சைகள் இருந்தாலும், முகலாய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து 17ஆம் நூற்றாண்டில் நம் பாரத திருநாட்டில் மராட்டிய ராஜ்யத்தை நிறுவிய ஒரு மாவீரனாக, நம் புனித பாரதத்தின் தவப்புதல்வனாக போற்றப்படுகிறார். 1630 சிவாஜி பிறந்த நேரத்தில் நம் பாரத தேசம் முழுவதும் முஸ்லிம் ஆட்சியின் கீழ் இருந்தது. வடக்கில் முகலாயர்களும், தெற்கில் பிஜாப்பூர் மற்றும் கோல்கொண்டாவின் முஸ்லிம் சுல்தான்களும் ஆட்சி செய்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் சத்ரபதி சிவாஜியும் சமர்த்த ராமதாச சுவாமிகளும் தோன்றி மகாராஷ்டிரா ராஜ்யத்தை ஸ்தாபித்து முகலாயர்களின் ஆதிக்கத்தை தடுத்து வட இந்தியாவில் ஆங்காங்கு இந்துக்களின் சனாதன தர்மத்தை புனருத்தாரணம் செய்தனர். அப்பொழுது அவ்விருவரும் அம்மாதிரி செய்யாமல் இருந்தால் நம் பாரத தேசம் முழுவதும் முகமதியர்களின் ஆட்சி பரவி இந்து தர்மம் முழுவதுமாக அழிந்திருக்கக்கூடும். பிஜாப்பூர் சுல்தானுக்கு கீழ் இருந்த மகாராஷ்டிரர்கள் சிவாஜியின் தலைமையில் மெல்ல மெல்ல சக்தியை பெற்று பலம் பொருந்திய சேனைகளையும் திரட்டி நவாபை ஜெயித்து மகாராஷ்டிர ராஜ்யத்தை ஸ்தாபித்தனர். அடிக்கடி முகலாய சேனைகளால் பிஜாப்பூர் தாக்கப்படவே வீர சிவாஜி முன்வந்து எதிரிகளை வென்று முடிவில் மகாராஷ்டிர ராஜ்யத்தை பலம் பொருந்தியதாக செய்தான். சிவாஜி இளம் பிராயத்தில் ஒரு சிறந்த ஹிந்து வீரனாக விளங்கி வந்தான். அவன் தாய் ஜீஜாபாய் சிவாஜிக்கு பால்யம் முதலே இந்து தர்மங்களையும் ராமராஜ்யத்தின் பெருமையும் புகட்டி வந்தாள். தாசபோதம் என்பது ஸ்ரீ சமர்த்த ராமதாசர் எழுதிய நூல்களில் ஒன்று. அதில் அவருடைய உபதேசங்களையெல்லாம் அவர் உலகத்திற்கு பரவச் செய்தார். குருவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மன்னன் சிவாஜி ஸ்ரீ சமர்த்த ராமதாசரை அடிக்கடி தரிசனம் செய்து அவருடைய உபதேசங்களை பெற்றுக்கொண்டே ஆங்காங்கு தர்மங்களை ஸ்தாபித்து பிரஜைகளை சரிவர பாதுகாத்து வந்தான். சாபல என்ற ஸ்தலத்தில் மடத்தை கட்டி கொடுத்தவன் அவனே. ஒரு சமயம் பல வேலையாட்கள் ஜீவிப்பதற்கு தாமே காரணம் என்று கர்வம் கொண்டான் சிவாஜி. அவ்வித அகம்பாவம் அவனுக்கு இருக்கலாகாது என கருதி ஸ்ரீ சமர்த்த ராமதாசர் ஒரு கல்லை கொண்டு வரப்படி சிவாஜிக்கு உத்தரவிட்டார். அவனும் அப்படியே செய்தான். அதை ஒரு தேங்காய் போல செதுக்கும்படி கூற சிவாஜியும் அவ்விதமே செய்ய அதை இரண்டாக உடைக்கும்படி சிவாஜிக்கு ஆணையிட்டார். அதற்குள் ஒரு தேரையும் இனிய நீரையும் கண்டு அனைவரும் வியந்தனர். இந்த நீரும் தேரையும் எப்படி ஏற்பட்டன, இவற்றை யார் ரட்சிக்கின்றார் என சமர்த்தர் வினவ, சிவாஜி பதில் கூற முடியாமல் தலை குனிந்து அவர் பாதம் பணிந்து நின்றான். பிறகு உலகம் முழுவதும் ரட்சிப்பவர் கடவுளே, நாம் எல்லோரும் அவருடைய உபகரணங்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சமர்த்த ராமதாசர் உபதேசித்தார். ஒரு சமயம் ஸ்ரீ சமர்த்தருடன் சிவாஜி ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தான். அப்பொழுது அவன் விரோதிகள் அவனை பிடிக்க அதுதான் சரியான சந்தர்ப்பம் என கருதி அவன் தியானத்தில் இருக்கும் இடத்தை முற்றுகையிட்டனர். அதை கண்டு மற்றவர்கள் எல்லோரும் மிகவும் பயந்தனர். ஆனால் சிவாஜி இடத்தை விட்டு அசையாமல் கடவுளிடம் மனதை லயப்படுத்தி இருந்தான். இதை கண்ட அவன் குரு சமர்த்தர் சிவாஜியை இந்த ஆபத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஸ்ரீராமரை குறித்து பிரார்த்தித்தார். உடனே அவ்விடத்தில் ஏராளமான குரங்குகள் தோன்றி அவ்விடத்தை சூழ்ந்து கொண்டிருந்த விரோதிகளை விரட்டி அடித்தன. சிவாஜிக்கு இவ்விஷயம் பின்புதான் தெரிய வந்தது. இதுபோன்று பல சம்பவங்கள் பல சமயம் நடந்ததுண்டு. இன்னொரு சமயத்தில் சிவாஜி ஸ்ரீ சமர்த்தரிடம் வரும்பொழுது மிகவும் தாகமுள்ளவனாக இருந்தான். அதை அறிந்த சமர்த்தர் தன் கையில் உள்ள யோக தண்டத்தால் சமீபத்தில் உள்ள மலையை குத்தினார். அங்கிருந்து நீர் அருவி பெருகியது. அந்த ஜலத்தை பானம் செய்து திருப்தி அடைந்தான். இன்றைக்கும் அந்த அருவி பெருகிக்கொண்டே இருக்கிறது. அது குபிடி தீர்த்தம் என வழங்கப்படுகிறது. யோக தண்டத்திற்கு மகாராஷ்டிரா பாஷையில் குபுட்டி என்று பெயர். அப்சல்கான் என்ற மிக கொடூரமான விரோதியை சிவாஜி மிக சாமர்த்தியமாக கொன்றபொழுது மக்கள் அனைவரும் அவனை புகழ்ந்தனர். சிவாஜியின் புகழ் அனைத்துலகும் பரவியது. காலப்போக்கில் சிவாஜி மட்டும் உலக விஷயங்களில் உதாசீனமாக இருக்கத் தொடங்கினான். ஒரு நாள் இதை அறிந்த சமர்த்த ராமதாசர் ஒரு பிக்ஷு போல அவன் அரண்மனைக்கு வந்து வழக்கம் போல ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த என கூறினார்.
அரசன் வெளியில் வந்து தன் குருவை கண்டதும் அவர் பாதங்களில் பணிந்தான். இந்த ராஜ்யம் முழுவதையும் நான் தங்களுக்கே அர்ப்பணம் செய்துவிட்டேன் என்றான். சிவாஜி தன் ராஜ்யம் முழுவதையும் தன் குருவின் பாதங்களிலே அர்ப்பணம் செய்துவிட்டேன் என்று கூறி, தங்களுக்கு பணிவிடைகள் செய்யும் சீடனாக தங்களுடனேயே இருக்க விரும்புகிறேன் என்று கூற, அதை கேட்ட சமர்த்தர், மிகவும் சரி, இந்த ராஜ்யத்தை திரும்பி உனக்கே நான் அளிக்கிறேன். என்னுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு ஜனக மன்னனைப் போல் நீயே ஆட்சி புரிந்து வா என உத்தரவிட்டார். சிவாஜி தன் குருவாகிய ஸ்ரீ சமர்த்தரை தன் அரண்மனைக்கு சமீபத்திலேயே இருக்க வேண்டுமென கருதி பர்லி எனப்படும் ஒரு மலை சிகரத்தில் ஸ்ரீ சமர்த்த ராமதாசரை வசிக்கும்படி வேண்டிக் கொண்டான். அவரும் அதற்கு இணங்கினார். பிறகு பல சாதுக்கள் அங்கு வந்து சேர்ந்தனர். ஆதலால் அந்த இடம் சஜ்ஜன்காட் என்று பிரசித்தி பெற்றது. ஆகையால் அந்த இடம் சஜ்ஜன்காட் என்று பிரசித்தி பெற்றது. பிறகு சிவாஜியால் சமர்த்தருக்கு அங்கு ஒரு மடம் கட்டப்பட்டு அதன் நிர்வாகத்துக்கு வேண்டிய இனாம் நிலங்களும் அளிக்கப்பட்டன. வீர சிவாஜியின் ஜெயந்தி நாளான இன்று நாம் அனைவரும் வீர சிவாஜியின் புகழை போற்றி பாடி ஸ்ரீ சமர்த்த ராமதாசரின் குருவருளையும் பெறுவோம். தர்மத்திற்கு வாட்டம் ஏற்பட்டு அதர்மம் ஓங்கும் காலத்திலெல்லாம் நானே அவதரிக்கிறேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அருளியபடி திரேதாயுகத்தில் ஸ்ரீமன் நாராயண அம்சமாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் ஸ்ரீ ருத்ராம்சமாக ஆஞ்சநேயரும் அவதரித்து தர்மத்தை ரட்சித்தது போல் இக்கலியிலும் ஸ்ரீமன் நாராயண அம்சமாக சிவாஜியும் ஸ்ரீ ருத்ராம்சமாக சமர்த்த ராமதாசரும் தோன்றி இந்து தர்மத்தை ரட்சித்தனர். ராம 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 ராம